உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். சொன்ன வாக்குறுதிகளில் ஒவ்வொன்றா திரு விஜய் அறிவிச்சிட்டு கண்டிப்பாக எதுவும் செய்ய நினைக்கிறாருங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஆனால் என்னன்னா, கொடுக்கணுமேங்கிறதுக்காக ரொம்ப சுமைகளை ஏற்றிக்க வேண்டாங்கிறத நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன். சில விஷயங்களை கைவிட்டா கூட தப்பு இல்லைன்னு நான் தொடர்ந்து சொல்றேன். 2500 ரூபாயெல்லாம் கொடுக்கவே முடியாது. அப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம தலையில் 5000 ரூபாய் கை வைக்க போறாருன்னு அர்த்தம். அந்த சுமை எதுக்கு? மக்கள் அதை புரிஞ்சுக்கணும், நாம அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறேன். ஆனால் பரந்தூர் விமான நிலையம் அதில் ஒரு தெளிவு இந்த அரசுக்கு இல்லை. ஒரு வளர்ந்த மாநிலம், வளர்கிற மாநிலம், இன்னும் வளரணும்னு நினைக்கிற ஒரு மாநிலத்துக்கு ஒரு சர்வதேச அளவிலான அனைத்து வசதியிலும் உள்ள விமான நிலையம் தேவை அப்படிங்கிற புள்ளிக்கு முதல்ல வரணும். சரி, இதை விட்டாச்சுன்னா வேற எங்கன்னு ஒன்று வரணும். விவசாய சங்கங்கள், விவசாயிகள் நன்றி தெரிவிக்கிறாங்க, நேரில் சந்திக்கிறாங்க, அவசரப்பட்டு நன்றி தெரிவிக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளே விமர்சனம் பண்றாங்க. அவங்க ராகுல் காந்தி பிரதமர்னா இன்னும் ரசிக மனப்பான்மையிலிருந்து அவர்கள் மாறலைன்னு இந்த மாணிக் தாக்கூர் சொன்னார். குறைஞ்சபட்ச சொரணை இருந்தால் ஆதவ ஒரிஜினல் பதிலடி கொடுத்துருக்கோம். நீங்க என்னென்ன பேசுனீங்க? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள், பரந்தூர் விமான நிலையம் ரத்து, இது போன்ற பல அறிவிப்புகளை, வாக்குறுதிகளை திரு விஜய் நிறைவேற்றிருக்கிறாரா? இதன் மூலம் அவருடைய செல்வாக்கு உயருமா? இன்னும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு லட்சுமணன். வணக்கம் சார். சொன்ன வாக்குறுதிகளில் ஒவ்வொன்றா திரு விஜய் அறிவிச்சிட்டு இருக்காரு. இது உண்மையிலேயே அவர் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத மாதிரி மக்கள் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கா? இன்னும் கூட முழுமையாக வாக்குறுதி நிறைவேற்றவில்லையே அப்படின்னு நினச்சிப்பாங்க. கண்டிப்பாக எதுவும் செய்ய நினைக்கிறாருங்கிறத நம்ம மறுக்க முடியாதுல்ல. மக்களில் நானும் ஒருத்தனாக தான் நான் பேச முடியும். ஆனால் என்னென்னா, கொடுக்கணுமேங்கிறதுக்காக ரொம்ப சுமைகளை ஏற்றிக்க வேண்டாங்கிறத நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பத்திரிகையாளராகவும் சரி, தமிழ்நாட்டு பிரஜையாகவும் சரி, ஒரு நடுத்தர சராசரி பிரஜையாகவும் அந்த கேட்டகரியிலேருந்தும் நான் அந்த குரலை தான் சொல்லுவேன். நான் கொடுத்தே ஆகணும்லாம் நினைக்காதீங்க. மனசில் ஆசை இருக்குது, மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. தேர்தலுக்கு முன்னாடி நிர்வாகம் தெரியல, அரசு இயந்திரம் என்ன, ஃபினான்ஸ்னா என்ன, இல்லை எது கடன், எது சுமை, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் உங்கள் மனசில் இருக்கிற ஒரு நல்ல மனசை காமிச்சிங்க. ஆனால் போய் உட்கார்ந்த பிறகு அதிகாரிகள் சூழ எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. சார் இவ்வளோ இருக்குது, அதில் இருக்கிறதா சொன்னது இல்லைன்னு அர்த்தம், இருக்குது ஆனால் இல்லை அப்படின்லாம் உட்காந்து புரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொன்ன பிறகு சில விஷயங்களை கைவிட்டால் கூட தப்பு இல்லைன்னு நான் தொடர்ந்து சொல்கிறேன். 2500 ரூபாயெல்லாம் கொடுக்கவே முடியாது. அப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம தலையில் 5000 ரூபாய் கை வைக்க போகிறாருன்னு அர்த்தம். கை வைக்க ஆரம்பித்தார். விஜயினுடைய துறையிலேயே சென்னையில் முதல்ல ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. விஜய்க்கு தெரிஞ்சிச்சா தெரியலையா தெரியாது. நமக்கு சொத்து வரியை ஏதோ கால்குலேஷன் அப்படின்னு ஒரு இதை சொல்லி சமாளித்தாங்க. அப்புறம் எதிர்ப்பு வந்தோடனே அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. 4 மடங்கு கூடிச்சு. மின்கட்டண உயர்வு கூட ஏதோ தப்புன்னு சொன்னனால இன்னைக்கு வரைக்கும் நான் நம்புகிறேன். நானும் பாதிக்கப்பட்டவங்கள ஒருத்தனா சொல்கிறேன். நான் தப்பு உயர்த்தணும்னு உயர்த்தலை, தப்பு நடந்து போச்சுனாங்க. அதோடைய ரிசல்ட் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. கண்ட விஷயங்களை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி அமைச்சர் நிர்மல்குமார் பேசிகிட்டு இருக்கிறார் டெய்லி சட்டசபையில். சட்டசபை முடிஞ்சு வெளியில் வந்தாவது நாங்கள் இந்த மாதிரி 12 லட்சம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிட்டு இருக்கிறோம், இதை கண்டுபிடிச்சிருக்கோம், இதை அடுத்த பில்லில் ஏதாவது ஒன்று விளக்கம் இது வரைக்கும் சொல்லலை. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது நமக்கு கொடுக்கணும்னு மக்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. ஏன்னா அந்த நிலைமையில் இருக்கிற மக்களும் சில பேர் இருக்கிறாங்க. 6 சிலிண்டர்னு சொன்னார், 3வது கொடுத்தாருங்கிறது மிக நிச்சயமாக அது வரவேற்பை பெறுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சுமையை கண்டிப்பாக குறையும். அந்த ஏழ்மை நிலையில் இருக்கிற லோயர் மிடில் கிளாஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும். 6 ஏன் கொடுக்கல கேட்குறது ஈஸி, அதில் நியாயம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த வரம்பு வைக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி 6 ஏன் கொடுக்கல கேட்குறது, அது மக்கள் முடிவு பண்ணிக்கட்டும். மக்கள் முடிவு பண்ணட்டுமே. எல்லாரும் அப்படிதானா? இப்போ திமுகவும் அந்த மாதிரி சொல்லி சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போச்சு, அதிமுக சொல்லி சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போச்சு. இவரும் உட்கார்ந்த பிறகுதானே தெரியுது. அதனால இந்த விஷயத்தில் விஜயை மன்னித்தால் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 2500 கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றீங்களே. கொடுக்கலாம். கொடுத்தா உங்ககிட்ட 5000 ரூபாய் மறைமுகமாக எடுப்பார். விஜய் எடுத்து அவர் அக்கௌண்ட்டில் போட்டுக்க மாட்டார். அரசாங்கம் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த சுமை எதுக்கு? மக்கள் அதை புரிஞ்சுக்கணும், நாம் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறேன். நான் இன்னொரு 1500 ரூபா கூட வரப்போனா மிக நிச்சயமாக நீங்கள் 3000 இழக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே கரண்ட் பில்லை இழக்க ஆரம்பிச்சிட்டிங்க, சரிதானா? எல்லாருக்கும் பொருந்துவது. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் 12 லட்சம் பேர். எப்படி கொடுக்கணும்னு தெரியாத எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறான். இந்த சுமைக்குள்ள போய் சிக்க வேண்டான்னு தான் இந்த ஆடம்பரம் அல்லது அத்தியாவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பூரா தவிர்த்தா நல்லதுன்னு நான் சொன்னேன். இப்போ மோதிரம் கொடுக்குறது தப்புன்னு நான் சொன்னேன். தாலிக்கு தங்கம் அந்த குடும்பத்தில் விளக்கேற்றுற மாதிரி சாதாரண ஏழப்பட்ட ஜனத்துக்கு 8 கிராம் தங்கங்கிறது பெரிய, அதாவது ஜெயலலிதா யூகிச்சு அவரும் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அவர் கொண்டு வந்த திட்டத்தை இவங்க இடையில திமுக வேறு காரணம் சொல்லி நிறுத்தினாங்க. இப்போ இவங்க திருப்பி கொண்டு வர்றாங்க வேறு பேரில். தப்பே இல்லை, அத்தியாவசியமான தேவை. தாலின்னு ஒன்று கட்டுறது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. தாலியில் ஒரு பொட்டு தங்கமாக இருக்கணுங்கிறது அதுவும் கலாச்சாரத்தில் இருக்குது.
அந்த ஒரு பொட்டு தங்கத்துக்கு கூட வழி இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ லட்சம் இருக்கிற போது அந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் சுமை இருந்தால் கூட தவறில்லை. ஆனால் மோதிரம் தேவையா? அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படி வாக்குறுதிகளை அவர் தொடங்கி செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறத இதில் விமர்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. வரவேற்கலாம், சந்தோஷப்படலாம். நீங்கள் ஸ்லாப் வச்சிங்கனாலோ கண்டிஷன் போட்டிங்கனாலோ வெளியே தெரியாமல் ஸ்டார் போட்டு கீழே 10 நிபந்தனைகள் போட்டாலோ கோவப்படுற மக்கள் கோவப்படுவாங்க. அது எவ்வளோ தூரம் நினைவில் இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அது மெதுவாக நடக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லாப் வச்சுருக்காங்க, முழுக்க கொடுக்க முடியாது இப்படிங்கிற ஒரு பிம்பம் அவரை பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இல்லை, திமுகவே 1000 ரூபா கொடுத்த போதே அவங்க சொன்ன குடும்ப தலைவிகளுக்கு 1000ம்னு சொன்னார். அதன் பிறகு வருமான வரி கட்டுறவங்களுக்கு இல்லை, அரசு ஊழியர்கள்னு பின்னாடி ஸ்டார் போட்டுக்கிட்டு நிபந்தனை போட்டுகிட்டே வந்தாங்களே. அதுதான் சார் நடைமுறையில் சாத்தியம். திமுக மேலே கோவப்பட்டாங்களா இல்லையா? அதை கொடுக்க ஆரம்பித்த பிறகு எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க. கோபம் வந்ததுக்கு வேறு வேறு காரணங்கள். ஏன் நீங்கள் இந்த 1000க்கு சில பெண்களுக்கு தவிர்த்தீங்க, சில 1000 பேர் விட்டீங்க, சில லட்சம் பேர் விட்டீங்கன்ற அந்த கோபத்தினால தோல்வி இல்லை. அப்படி பார்த்தா 1 கோடி பேர், 1 கோடி 15 லட்சம் பேர் வாங்கினவங்களில் பாதி பேரோட ஓட்டு போடலையே திமுகவுக்கு. ஸோ அது ஒரு விஷயமே இல்லை. அதனால நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், இந்த கோபம் ஞாபகத்தில் இருக்குமா, தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்குமா, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது சார். இதெல்லாம் ஒரு நாள் கூத்து. 3 சிலிண்டர் வாங்கி முடித்தோன்னே அப்புறம் 4வது சிலிண்டருக்கு பணம் கொடுக்கும்போது விஜய் மறந்துடுவாங்க. சரிதானா? அதனால் பார்ப்போம். நல்லது செய்யணும்னு ஆரம்பிக்கிறாரு, எவ்வளோ தூரம் போகுது. பேருந்து பயணம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு எக்ஸ்டென்ஷன் தானே, இது ஒன்றும் பெரிய புது திட்டமோ அதெல்லாம் இல்லை. திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தினுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் அது. ஆனால் பரந்தூர் விமான நிலையம் அதில் ஒரு தெளிவு இந்த அரசுக்கு இல்லை. அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான பார்வை இல்லை. ஒரு வளர்ந்த மாநிலம், வளர்கிற மாநிலம், இன்னும் வளரணும்னு நினைக்கிற ஒரு மாநிலத்துக்கு ஒரு சர்வதேச அளவிலான அனைத்து வசதியிலும் உள்ள விமான நிலையம் தேவை அப்படிங்கிற புள்ளிக்கு முதல்ல வரணும். சரி, இதை விட்டாச்சுன்னா வேறு எங்கேன்னு ஒன்று வரணும். நீங்கள் மதுராந்தகமெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமா? இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கே அது இன்னொரு டவுன் மாதிரி, இன்னொரு சிட்டி மாதிரி மாறிடுச்சுன்னா 100-150 கிலோமீட்டர் தாண்டி போகிறது எப்படி? அப்போ நான் மீனம்பாக்கத்தையே எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்னு சொன்னபோது அதில் இருக்கிற நடைமுறை சிக்கல்களை உட்காந்து 2 நாளாக நீங்கள் பேசினா, விமான நிலைய அதிகாரிகளோடு கலந்து பேசினான்னு ஒரு வரி கடந்து போகிறாங்க அமைச்சர்கள். என்ன பேசுனீங்க, அவங்க என்ன சொன்னாங்க, எந்த திசையில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு அவங்க சொன்னாங்க. அது ஒரு டீட்டெயில்டாக ஒரு இவ்வளோ பெரிய திட்டத்தை ரத்து பண்ணி அறிவிக்கிற போது மாற்றாக இந்த திட்டத்தை இப்படி அமல்படுத்த போகிறோன்னு சொன்னால் 2 வரி தான். நிதியை பற்றி கூட அப்புறம் பேசலாம். அப்போ அதனால இந்த டிஆர்பி ராஜா கேட்டார், தங்கத்தண்டரசு கேட்டார், இந்த பக்கம் மழை இருக்குது, இங்கிட்ட மீனம்பாக்கம் வல்லாவரனுடைய மக்கள் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற பாப்புலேஷன் எப்படி நீங்கள் அவங்கள மைக்ரேட் பண்ணுவீங்க? அங்கே 1 ஏக்கர் வாங்குற இடத்துல இங்கே நீங்கள் 1 சென்ட் கூட வாங்க முடியாது. இவ்வளோ கேள்விகளுக்கு எதுக்குமே பதில் கிடையாது. சரி, விவசாயத்தை பாதிக்கிறோம், அதனால் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக சுற்றுச்சூழலை சமூகங்களை பாதுகாக்கிறோன்னு என்னென்னமோ சொல்கிறீங்க, அது நியாயம் இருக்குது. அந்த வாங்கின இடத்த என்ன பண்ணுவீங்க? அதில் விதிமுறையெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது. இப்போலாம் எந்த தேவைக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டதோ அதை பண்ணலைன்னா திருப்பி நிலத்தை கொடுக்கணும். இதுதான் ரூல். நான் அதில் சிப்காட் அமைக்க போகிறேன், பண்ண முடியாது, அதுக்கு நீங்கள் வேறு மாதிரி என்ன ஒன்று நசுக்கணும், இல்லாட்டி புது சட்டங்களை கொண்டு வரணும், என்னத்தையும் ஒன்று பரவலை நசுக்கிற மாதிரி தான் அந்த வேலை நடக்கும். சரி, அந்த திட்டத்திற்காக பயன்படுத்துகிற நிலத்தை திருப்பி கொடுக்கணும். வாங்கினோம் அப்படியே கையில் காசு வச்சுருப்பானா? எனக்கு வேணாம்மா. சரி, 10 பேர் கொடுத்துட்டா, நடுவில் 2 பேர் ஒத்துக்கல, அதை என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு சட்ட சிக்கல்கள் இருக்குது, நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இப்படி எடுத்தவங்க அவருடைய விஜயனுடைய பாலிசி இது. அவர் பரந்தூரில் போராட்டம் நடக்கிற போதே போய் ஆதரிச்சார். சரி, உங்களுக்கு நான் இருக்கிறேன்னு ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். அதை இன்னைக்கு அமல்படுத்துகிறான்னு ஒரு ஆங்கிளில் பாராட்டலாம், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்னு. பட் இது வெறுமனே ஒரு திட்டம் சார்ந்தோ சில குடும்பங்களுக்கு நல்லது கெட்டது செய்கிறது இல்லையே. ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது பக்கத்தில் உங்கள் மீது, இந்த அரசின் மீது, உங்கள் முதலமைச்சரை சுற்றி இருக்கிற சில நபர்கள் மீது வெளிப்படையாக விமர்சனம் இருக்குது. திட்டமிட்டு சில தொழிற்சாலைகளை ஆந்திராவுக்கு கடத்துறாங்க, அல்லது ஆந்திரா எடுத்துக்கொள்வதை வேடிக்கை பார்க்குறாங்க, அவர்கள் எடுத்துக்கொள்வதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்கன்னு விதவிதமான விமர்சனம் இருக்குது. உண்மையா பொய்யா காலம் பதில் சொல்லும். விமர்சனமாகவே இருக்கா இல்லை நிஜம்தானா தெரியும். அப்படி ஒரு விமர்சனம் இருக்கிற சூழல்ல ஆந்திரா மேலும் 3 புதிய விமான நிலையங்களை அமைக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போது அதுக்கு அவங்க வசதியாக அந்த கட்சிக்காரரே சிவில் ஏவியேஷன் மினிஸ்டராக இருக்கிறார். வேணுங்கிற நிதியை கொடுப்பார், ப்ரையாரிட்டி கொடுப்பார், எல்லாம் செய்வாங்க. இந்த போட்டி நிறைந்த இந்த சூழல்ல நாம இருக்கிற ஒன்றை தக்க வைக்கணுமேங்கிற அந்த புரிதல் விஜய்க்கு இல்லையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அரசியலுக்கு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, நான் சொல்ல விரும்பல. இதில் அரசியலோ இல்லை, விஜய் அங்கே ஒரு 100கணக்கான ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறாரு மீனம்பாக்கம் பக்கத்தில், அங்கே பண்ண இப்போ நிர்மல்குமார் அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டார். அந்த மாதிரி வார்த்தையில் இந்த மாதிரி பொது பிரச்சனையில் விடக்கூடாது சார். நீங்கள் தாராளமாக G2 விமர்சிங்க, மருமகனை விமர்சிங்க, மாப்பிள்ளையை விமர்சிங்க, யார் வேணான்னா பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். இன்றைக்கெல்லாம் அந்த வாதத்தை வச்சிருக்கக்கூடாது. துரதிருஷ்டவசமான நிர்மல்குமார் கொஞ்சம் கட்டுப்பாடோடு நடந்து கொண்டா அவர் இன்னும் வளர வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நல்லா அந்தஸ்துள்ள அடையாளமுள்ள ஒரு அங்கீகாரத்துக்கு வந்திருக்கிறார்.
பல வருட போராட்டத்துக்கு பிறகு பல கட்சிகளில் போராடி இங்கே வந்து இவ்வளவு உயர்ந்திருக்கிறார்ல, இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது. தினசரி அவர் வாயிலிருந்து தூண்டிவிடும் விதமாக ஒரு வார்த்தை வந்து விழுகுது. ஒன்று நேரம் சரியில்லைன்னா அப்படி தான் வரும், நாக்கில் சனி இருந்தால் வரும். இல்லை அதிகார போதையா, அதிகாரம் மமதையான்னு சில பேர் விமர்சிக்கிற சூழலை அவர் ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் தாராளமாக திமுக விமர்சிங்க. வெளியில் இன்னைக்கு சாயங்காலமே விளக்க கூட்டம்னு, பட்ஜெட் விளக்க கூட்டம் அல்லது பரந்தூர் மாலை நடந்தது என்ன அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அதில் கிளின்னு கிளிங்க. அந்த இடம் வேறு, அந்த வார்த்தைகள் என்ன வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆளுங்கட்சி நீங்கள் வழக்கு போடுறதுக்கும் வழி இல்லை, சரிதானே? அசம்பிளியில் உட்காந்துக்கிட்டு ஒரு பொது பிரச்சனையில் நீங்கள் அங்கே இடம் வாங்கி போட்டுருங்க, அதனால தான் பரந்தூர் வச்சுன்னா ஒரு ஆள் முடிவு பண்ணுற விஷயமா? தங்கம் தென்னரசோ ஸ்டாலினோ திமுகவோ தமிழ்நாடு அரசு மட்டுமே முடிவு பண்ணுகிற விஷயம் அல்ல. கிட்டத்தட்ட 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த இடத்த ஒத்துக்கணும். அவங்க ஒத்துக்கிட்டா தான் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பண்ண முடியும். இவ்வளவும் தெரிஞ்சிருந்து அந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு அந்த விவசாயிகள் மேலே அக்கறை இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இல்லை, தமிழ்நாட்டு வளர்ச்சி மேலே அக்கறை இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் புரிதல் இருந்திருக்கணும், ஹோம்ஒர்க் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கணும். இந்த விஷயத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஆண்ட கட்சிகள், திமுக, அதிமுக, இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் யார் இருந்தீங்க, சீஃப் மினிஸ்டர் யார் இருந்தீங்க, வாங்க என்ன செய்யலாம், எனக்கு வர்றதுல உடன்பாடு இல்லை, தாராளமாக விஜய் தன் நிலைப்பாட்டை சொல்லலாம். அதுக்கு தான் 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அவர் பாலிசி அமல்படுத்தட்டும். என்ன செய்யட்டும்னு கேட்குறதுல என்ன சார் குறைஞ்சி போயிருவீங்க? எனக்கு அது புரிய மாட்டேங்குது. ஒரு புது தடத்தில் பயணிக்கலாம்ல, மாற்றுன்னு வந்திருக்கிறார்ல. திமுக மாதிரி அதிமுக மாதிரி நான் இல்லை, என் மனசு விசாலமானது, விவாதிச்சு முடிவு எடுக்க நான் தயாராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், என் முடிவை நான் அமல்படுத்துகிறேன். அந்த பார்வைக்கு, அந்த புள்ளிக்கு அவர் வரவே மாட்டார். ஆனால் திமுக அதில் அரசியல் இருக்குது தான் தொடர்ந்து சொல்கிறாங்க. இல்லை, அதை நிரூபிக்காத வரைக்கும் நாம சொல்ல முடியாதுல்ல. என்ன அரசியல்னு சொல்லட்டும். இல்லை திமுக அமல்படுத்தினால நான் அதை தொடர விரும்பலை அப்படின்ற நிலைப்பாடும் இல்லையே. அவர் அந்த போராட்டம் நடக்கிற போதே விஜய் ஆதரிச்சாரு. அந்த அரசியல்னு பார்த்தா நம்ம அதையும் தானே பேசணும். விவசாய சங்கங்கள், விவசாயிகள் நன்றி தெரிவிக்கிறாங்க, நேரில் சந்திக்கிறாங்க, அவசரப்பட்டு நன்றி தெரிவிக்கிறாங்க. அங்கே சிப்காட் வருதுன்னா விவசாய நிலத்தை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க சார்? அங்கே உர மானியம் கொடுத்து பூச்சிக்கொல்லி விதை எல்லாம் ஃப்ரீ, விவசாயம் பண்ணுறதுக்கு நிதி உதவியும் கொடுக்குறோம் அப்படின்னு எதுவும் அறிவிக்க போகிறால விவசாயிகள் போய் நன்றி சொல்கிறதுக்கு? அவசரப்பட்டுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி சொல்லுங்கள். அதை வந்து அந்த திட்டத்தை கைவிட்டனாலும் நன்றி சொல்லாமே தவிர நிரந்தர தீர்வு அல்ல. விவசாயிகள் அவசரப்பட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டாம். ஏன்னா அந்த பணத்துக்கு என்ன வழி? அந்த நிலம் திருப்பி உங்ககிட்ட வருமா, திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுத்தா நீங்கள் வாங்கின காசு இன்னும் உங்ககிட்ட இருக்கா? ஒரு குடும்பத்தில் ஒரு சூழல் இருக்குல்ல சார். இன்னும் எவ்வளவோ கேள்விகள் அதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் இதோடு முடியாது. என்னாகும்? ஏன்னா ஒன்று விஜயே புரிஞ்சுக்கிற சூழல் வரும்னு நினைக்கிறேன் நான். திரும்ப ஏன்னா இப்போ போய் இங்கே இடம் எடுக்க போவார், மீனம் பார்க்கறது, எப்போ ஒரு டீமை போட்டு அனுப்புங்கன்னா, ஐயா ஒரு இடம் கூட சுத்தமாக இல்லையா, எது ஒன்று ஒத்தையடி பாதை கூட வழி இல்லை, நீங்கிட்ட ரன்வே கட்டுவீங்க. ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் சார். இப்போது அந்த செங்கல்பட்டு தாண்டி சில இடங்கள்லாம் யோசிச்சாங்க. அது ஏஐ வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதை ஒத்துக்கிடலை. அது மாதிரி 3 இடங்களை நிராகரித்த பிறகு தான் பரந்தூரை அவங்க தான் சூஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு அரசு இல்லை, 3 சாய்ஸ் கொடுங்க, எதுன்னு நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி மத்திய அரசு தேர்வு செய்த இடம்தான் பரந்தூர், திமுக அல்ல. முக்கியமாக இந்த ஃபைல் விவகாரம், கூட்டணி ஆதரவு கொடுக்குற கட்சிகளே விமர்சனம் பண்ணுது. முக்கியமாக சிபிஎம் சொல்லுது அது வெளியே கொடுத்தோம், மிரட்டக்கூடாது அப்படின்னு. இல்லை, அது இந்த அரசு பண்ண தவறு சார். அதில் முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதிகாரிகளை கை காட்டி விட்டுட்டு ஆட்சியில் இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க. சாய்குமார் தான் நிர்வாகத்தில் டாப் மோஸ்ட் பியூரோக்ராட், அவர் தான் போகிறார். அவருக்கு அறிவுரை சொன்னது யார்? சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம், ரெவ்யூ மீட்டிங் ஒரு மாதமும் நடக்கும், தலைமைச் செயலர் தலைமையில் நடக்கும். டிஜிபி, இன்டெலிஜென்ஸில் கமிஷனர், முக்கியமான ஆட்கள், லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிலாம் வருவாங்க. இந்த கூட்டத்தில் விவாதிக்கிறதும் தப்பு இல்லை, அதை மினிட்ஸில் எழுதி சுற்றறிக்கையாக விடணுங்கிற அளவுக்கு மேலிருந்து ஒரு உத்தரவோ அறிவுரையோ வராமல் சாய்குமார் இப்படி நடந்து கொள்பவர் அல்ல. 30 வருஷத்துக்கு மேலே அவர் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட அதிகாரி? மந்திரிகள் சொல்கிறது பூரா கேட்குற ஆள் கிடையாதவர். அப்படிப்பட்ட சாய்குமாரை இதை செய்ய வைத்தது யார்? அதிகார மையம் என்பது நான் ஒருவர் தான், வேறு யாரும் இல்லைன்னு விஜய் சொன்னதை நம்ப மறுக்கிற சூழல் இந்த சூழல் தான். என்னால் நம்ப முடியல அதை. ஏன்னா விஜய் கூப்பிட்டு நீங்கள் இப்படி மாணவர் போராட்டத்தில் ஒடுக்க அவர் சொல்லியிருக்க மாட்டார். நான் நம்புகிறேன். அவர் மேலே இருக்கிற மரியாதை, அவருடைய கேரக்டர் தெரிஞ்சு அவ்வளவு இன்வால்வ் ஆகவும் இல்லை அவர். அப்போ சுற்றி இருக்கிற யார் சொல்லி நீங்கள் இதை பண்ணீங்க சொல்லணும் சார். இதை எதுவுமே கண்டுக்காமல் சாய்குமாரோட நிற்குது அந்த பட்டன். அவர் தான் ஆரம்பித்தார், அவர் தான் அமுகுனாருன்னு. கல்லூரி கல்வி ஆணையர் பேரில் ஒரு இது ஜாயிண்ட் டைரக்டரே ஒரு சுற்றறிக்கை விட்டாங்க. அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். நேற்று விஸ்வநாதன் நேற்று இவ்வளோ பிரச்சனை அப்புறம் அவர் தான் ஏற்றுக்கிறார். அரசுன்னு ஒன்று ஏன் ஏற்றுக்க மாட்டேறீங்க? அப்போ அதிகாரி எப்படி இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பாங்க? பிரச்சனை வந்தால் விட்டுட்டு ஓடிடுறாங்க. குஜிலியம் பாரத் தாசில்தாருக்கு எங்கே சார் தைரியம் வரும்? பக்கத்துலேயே சவுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்குது, தாடிக்கொம்பில். சாமி எது கனவுல வந்துச்சா? நான் நக்கல் பண்ணல சார். அசிரீரி வந்து அவர் எப்படி சார் செய்வார்? குறைஞ்சபட்சம் கலெக்டர் சொல்லியிருக்கணும். வருவாய்த்துறையிலேருந்து போயிருக்கு, அது அந்த சுற்றறிக்கையிலே இருக்குது சார்.
வருவாய்த்துறை, காவல்துறை, பள்ளிக்கல்வி ஆகியவற்றோடு ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தணும். இருக்கா இல்லையா எடுத்து பாருங்க. சரி, கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவராவான் சார் பார்வைன்னு போட்டு ஒரு லெட்டர் நம்பர் போட்டிருப்பாரு. அந்த லெட்டர் எங்கேருந்து வந்துச்சு? உயர்கல்வித்துறை செயலாளர்கிட்டருந்து வருது. அவருக்கு எங்கேருந்து வந்துச்சு ரெஃபரன்ஸ்? அவர் ஒரு பார்வை போட்டிருப்பார், சீஃப் செக்ரட்டரி ஒன்று அனுப்பியிருப்பார். சீஃப் செக்ரட்டரிக்கு பார்வைன்னு போட ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன், தலைமைச் செயலாளருக்கு அறிவுறுத்திய அந்த நபர் யார்? இதைத்தான் நான் சொன்னேன், இந்த அரசில் எல்லாமே மூடுமந்திரமாக இருக்குன்னு. வெளிப்படைத்தன்மை விஜய் சொன்ன 2வது விஷயம், அதுவும் காலியாகுது. முக்கியமாக கூட்டணி கட்சிகளே விமர்சனம் பண்றாங்க. அவங்க ராகுல் காந்தி பிரதமர்னா இன்னும் ரசிக மனப்பான்மையிலிருந்து அவர்கள் மாறலைன்னு மாணிக் தாக்கூர் சொன்னார். குறைஞ்சபட்ச சொரணை இருந்தால் ஆதவ ஒரிஜினல் பதிலடி கொடுத்துருக்கோம்ல. நீங்கள் என்னென்ன பேசுனீங்க, அந்த ரோஷம் வந்திருக்கணும்ல சார். ஏன் மௌனமாக இருக்கீங்க? அப்போ அந்த 5 எம்எல்ஏவுக்காக நீங்கள் அந்த வார்த்தையை ஏற்றுப்பீங்களா? நான் சண்டையை மூட்டி விடலை, நீங்கள் நடந்துக்கிட்டதை நான் ஏன் இப்போ அமைதியானீங்கன்னு நான் கேட்குறேன். சரிதானே? அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். இது வரைக்கும் தாவை காலத்து பதிலே வரல, அப்படியே கடந்து போறாங்க. கண்ணை மூடிட்டா உலகம் இருந்தோம்னு நினைக்கிறாங்க. இன்னும் கூட கீழ்மட்ட நிர்வாகிகள் அடுத்த தேர்தலில் மோடியா விஜயா என்பதுதான் இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. அவ்வளவு சீரியஸாலாம் அது போகாது சார். இல்ல போகாது. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கே அந்த விருப்பம் இருக்கான்னு எனக்கு தெரியல. வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நம்ம ஓரளவு ரீட் பண்ணுவோம்ல. அப்படி ஆண்டானா நான் வேற பாஸ்போர்ட் எல்லாம் சரண்டர் பண்ணிட்டு வேற நாட்டுக்கா போக போறேன்? இதே நாட்டில் நானும் இருக்க போறேன், நீங்களும் இருக்க போறேன், நம்ம எல்லாரும் இங்கே தான் இருக்க போறோம். நம்ம ஓரளவு ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறோம். ஆசைக்காக சொல்றாங்க தான் நான் பார்க்குறேன். இப்படியெல்லாம் தீவிரமாக இருந்தால் பிஜேபி என்ன மாதிரி எடுத்துவாங்க? நாங்கள் இருகரம் கூப்பி அவரை வரவேற்கிறோம், மோடிக்கு சரியான போட்டியாளராக நீங்கள் தான் இருப்பீர்கள், வளர்த்து விடுவாங்களா ஒரு கிறிஸ்துவரை? அதனால தான் பிஜேபி அரசியல்னு பேசினா எல்லாத்தையும் தான் பேசணும். எப்படி சார் விடுவாங்க? அமைதியாக இருந்தால் அவங்களுக்கு நல்லதோன்னு தோணுது. பிஜேபியினுடைய கடந்த 10 ஆண்டு கால, குறைஞ்சபட்சம் கடந்த 5 ஆண்டு கால வரலாற்றை பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா, தாவேக்காவினர் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அடக்கி வாசித்தால் அவர்களுக்கு நல்லது. கீழ்மட்ட நிர்வாகிகள் உற்சாகத்தின் பேர்ல அந்த மாதிரி பேசிடுறாங்க. ஆமாம், அதில் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை. பட் என்ன மாதிரியான அரசை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம், இது யாரை பாதிக்கும்? இப்போ மாணிக் தாக்கூர் ஷார்ப்பாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. இது மாதிரி ஒரு 4-5 வர ஆரம்பித்தா என்ன ஆகும்? அந்த கூட்டணி என்ன ஆகும்? இந்த புரிதல் கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆதவ் மாதிரியான, நிர்மல்குமார் மாதிரியானவங்க தலைவர்கிட்ட எடுத்து சொல்லி, பொதுச்செயலாளர்கிட்ட சொல்லி இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத மந்திரிங்களே பேசுகிறாங்களே சார். இவன் ஒருத்தர் பேசிட்டான்னு சொன்னோடனே அடுத்த சனி ஞாயிறு எல்லாம் ஊருக்கு போனாங்கல்ல, அங்கங்கே மேடைகளில் பேசிட்டாங்க. பிரதமர் சொல்ல என்ன தப்பாக நினச்சிக்குவாங்களோன்னு. தாவேக்கா தவறு செய்கிறது. தங்கள் தலையில் தாங்களே மண்ணெல்லி போட்டுக்கொள்கிறார்கள். பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பான ஆசையும் அல்ல, தப்பான கனவும் அல்ல. யார் வேணாலும் பிரதமராக நீங்களும் ஆசைப்படலாம், நானும் ஆசைப்படலாம். அப்படி சொன்னால் வர்ற எதிர் விளைவுகளை சந்திக்கிற அளவுக்கு நாம ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி அரசியல் ரீதியாக நான் எழுப்புறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் சீக்கிரம் வந்துடும், இதுக்காக தயார் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை. அப்படின்னாலுமே 29 தானே சார், என்ன அதுக்கே 2.5 வருஷம் இருக்குல்ல சார். இப்போ என்ன கெட்டு போச்சு? அதுக்குள்ள டெய்லி பிரச்சனைகள் விஷயங்கள்னு அரசு நகர்த்திட்டு போகிறது சாதாரண விஷயம் இல்லை சார். அதுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அதை பற்றி பேச ஆரம்பிச்சா போதுமே. நார்மலாக தேர்தல் வந்தால் இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பித்தா 1 வருஷம் முழுக்க விவாதிங்க. என்ன வரும், யார் வரும், இந்தியா கூட்டணியில் சேரலாமா, இல்லை ராகுலா மோடியா, நம்மளா பார்த்துடலாம், முக்கோண மோதல் அப்படின்னு சவால் விடுற சூழல் வரலாம். இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு என்ன அவசியங்கிற நான். அப்போ தான் திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டை கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டியது. டைவெர்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்களா? பற்றிக்கிட்டு எரியுது பல பிரச்சனை, அதை பற்றியெல்லாம் இங்கே பேச்சே காணாம். இது ரொம்ப அவசியமா? பிரதமர் ஆகுங்கிறது இப்போ அவ்வளோ அவசியமானு? இப்போ அவசியமா? தேர்தல் வரும்போது தாராளமாக வாங்க, 40க்கு 40 ஜெயிச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு நான் என்னை ஆக்குறீங்களா, நான் உதவி பண்ணுறேன் உங்களுக்கு சொல்லுங்கள். தேவகவுடா ஆகலையா, குஜரால் ஆகலையா, அப்படிலாம் ஆகும்போது விஜய் ஆகக்கூடாதுலாம் நான் மறுக்க மாட்டேன். அதை இப்போ அது அவசியமானு கேட்குறேன். முக்கியமாக அதிமுகலேருந்து இன்னும் சில பேர் போக தயாராக இருக்காங்க, எப்போ வேணாலும் போயிடுவாங்க, வர ரெடியாக இருக்காங்க, இன்னும் 10 பேர் வர்றாங்க இப்படி செங்கோட்டையன் சொல்கிறார் வெளியே. இந்த கருத்தை சொல்கிறதுக்கு அவர் வெக்கப்பட்டிருக்கணும். ரெடியாக இருக்கிறாங்கங்கிற தகவல் செங்கோட்டையனுக்கு வருதுனாலே ஒரு பேரம் பற்றிய தகவல் அவர் காதுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பேரம் நடந்துகிட்டு இருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன் சார், எந்த ஆயுதத்தை தாவேக்கா கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறதோ அந்த ஆயுதத்தை பிரயோகிப்பதில், இதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், பிஜேபி, திமுக, அதிமுகவினர் அதில் PhD வாங்கின ஆட்கள். இந்த நிமிஷம் நான் இதோட நிறுத்திக்கிறேன். அந்த விவகாரத்தில் புரிய வேண்டியவங்களுக்கு அது புரியும். இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் புரியும், உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். நீங்கள் கட்சியில் அடுத்த கட்சியில் நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்கள் கட்சியிலேருந்து இழுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும், எப்படி இழுக்கணும்னு தெரியும். அப்படிலாம் செய்து காட்டிய கட்சிகள் தான் இங்கே இருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல, ஒற்றை எம்எல்ஏ வைத்திருக்கிற பிஜேபியும் என்ன பண்ணுதுங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிங்கன்னு சொல்கிறேன். நான் யாரும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அதிமுக போயிட்டு தான் இருக்காங்க தாவேக்காவுக்கு. அதுக்கு ஒரு சின்ன பிரேக் வந்திருக்குல்ல. ஏன்? ஏன்னா கோர்ட்டு தலையிட்டு இருக்கு. ராஜினாமா பண்ணவங்களே கட்சி பதவி விஷயத்தில் வருத்தத்தில் இருக்கிறாங்க, அதுவும் நிஜம்.
அவசரப்பட்டுட்டோமே என்னன்னு விமானத்தை பார்க்குற போதெல்லாம் பக்கத்து சீட்டில் கச்ச 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 கச்சன்னு ஒரே பேச்சாக தான் இருக்குது. நமக்கும் காதுக்கு வரும்ல, தப்பு பண்ணிட்டேன்னே, அவசரப்பட்டேன்னே. அது எம்எல்ஏ ஆகலை அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்ல, கட்சி பதவி எதிர்பார்த்து வாக்குறுதி கொடுத்த பதவிகளை கொடுக்காம விட்டாங்கன்னு. நான் ஒன்று சொன்னேன் தெரியுமா, அதுவும் பேரம் தான். நீங்கள் வாங்க ஒரு பதவி தரேன்னு சொல்கிறதே பேரம் தானே சார். அதை நான் பெட்டி கொடுத்தா தான் பேரமா? கட்சி பதவி தரேன்னு சொன்னாலும் பேரம் தான். நீ வந்தேன்னா தொகுதியில் 10 பாலம் கட்ட தரேன், அதுவும் ஒரு வகையான பேரம் தான், மக்கள் நலனுக்காக. எது பேரம் இல்லை, எல்லாமே பேரம் தான். ஆனால் அவை குறிப்பிலேருந்து நீக்குவாகலாம். குதிரை பேரம்னு எஃப்ஐஆரே போட்டது இந்த அரசு தான். சொல்லுங்க சார், அது அப்புறம் அவை குறிப்பில் நீக்கிறதுக்கான அன்பார்லிமெண்டரி வேடா? ஆனால் அது அவையில் பேச வேண்டாம்னு நினைக்கிறாரு. சரி, முதல் நாளே பேசியாச்சுல சார். அந்த அமமுக எம்எல்ஏ விவகாரம் வந்த போதும், அந்த ஜோதிட நியமனத்தின் போதும் ஒரே நாளில் இந்த விவாதங்கள்லாம் வந்துச்சு. அன்னைக்கு இதை நீக்கினதா எனக்கு ஞாபகம் இல்லை. நீக்கின பிறகு ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு ரீல்ஸில். திமுகவுடைய ரீஸ்ட்ரக்சரிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்ன மாதிரி யாரை அமைக்கிறாங்க பார்ப்போம். இந்த ஏஜுக்கு லிமிட் பார்த்தோன்னு சொன்னால் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. இனிமேலும் பெருசுகளெல்லாம் வச்சுட்டு இழுக்க வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. நக்கலாக சொல்லலை, ப்ராக்டிக்கலாக அப்படி தான் இருக்க வேண்டியிருக்கு. ஒரு சலிப்பு வந்துடுது இல்லை, திமுகவில் இருக்கிற இளைஞர்களுக்கே சலிப்பு வருது இல்லை. அப்போ பொதுவான இளைஞர்களுக்கு திமுகவை நோக்கிய ஒரு பார்வை வரணும்னா குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியாவது ஆகணும். நான் நம்பரை முடிவு பண்ணியாச்சு, ஏஜ் லிமிட்டு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு யாரை நியமிக்கிறாங்க, அது ஏற்படுத்த போகிற சலசலப்பு, இல்லை அது ஏற்படுத்த போகிற அமைதி, அல்லது அது கொடுக்க போகிற உற்சாகம், இதெல்லாம் நம்ம பார்த்த பிறகு தான் நம்ம அடுத்த கட்டத்தை வாதிக்க முடியும். கனிமொழிக்கு பதவி கிடைக்குமா? அறிவிக்கட்டும், பார்ப்போமே. நமக்கு என்ன அதில் இருக்குது, கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு. அவர் கட்சிக்கு உழைக்கிறேன்றார், அவர் எதிர்பார்க்குறத தகவல் வருது. எல்லாரும் தான் உழைக்கிறோன்னு ஒரு பதில் வந்ததாகவும் கேள்விப்பட்டேன். குடும்பத்திலேயே எந்தெந்த பதவிகளுக்கு யார் யார் வைக்கிறது, சபரீசனுக்கு ஒரு அறை தயாராகிறது அறிவாலயத்தில் அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதெல்லாம் சபரீசன் தகுதியான நபராக இருக்கலாம். பட் ஒரே குடும்பத்தில் டாப் மோஸ்ட் பதவிகளில் அல்லது கவனிக்க தகுந்த பதவிகளில் எல்லாரும் நீங்களே நிரப்பிக்கிட்டிங்கன்னா மிக கடுமையான எரிச்சலை அது ஏற்படுத்தும். அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி. திமுக விதிவிலக்கு அல்ல. அதிமுக இதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துருமா இப்போ இருக்கிற லெவலில்? என்ன சார் ஸ்ட்ராங்கு? ஆனால் நீங்க பேச நிலைமையில அந்த கட்சி, நீங்களும் நானும் இங்க பாருங்க 17ல இருந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம 2 பேரும். இந்த கட்சி என்ன ஆகும் சார், என்ன பண்ணா சரியாகும், இவர் பண்ண மாட்டாரு, இதுதான் சார் நடக்கும், இத்தனை வருஷமா பேசுறோம்ல. எது அண்ணாதிமுக விஷயத்துல நம்ம பேசி எது மாறி நடந்து சொல்லுங்க. நம்ம என்ன பெரிய 3ஆம் கண்ணில் பார்த்தா சொன்னோம், இல்லை ஃபார்முலா உட்காந்து கணக்கு போட்டோமா? யதார்த்த அரசியல் சார். எடப்பாடி தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை வலுவான அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ தினகரன் எடப்பாடி மேலே வைக்காத விமர்சனம் கிடையாது. ஆனால் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு எடப்பாடி ஆதரிச்சாதான் அதிமுக வலிமை பெறும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைன்னு சொல்கிறார்ல. தினகரனுக்கு இருக்கிற அந்த புரிதலும் அந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையும் ஏன் எடப்பாடிக்கிட்ட இல்லை? வேலுமணி போனால் போட்டோம், நம்ம வேலுச்சாமியை வச்சு இப்போ கட்சி நடத்திக்கலாம். வேலுச்சாமி கட்சியை நடத்துகிற அளவுக்கு திறமையானவர் தான். ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவர் தான் சேமா வேலுச்சாமி. மேயராக இருந்தவர் தான், மந்திரியாக இருந்தவர் தான். வேலுமணியை நீக்கிட்டு நீங்கள் வேலுச்சாமி போட வேண்டிய அவசியம் வந்து அந்த கட்சி அங்கே என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை சார். புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் வேண்டாம்னு சொல்லிட்டு யாரை வச்சு நடத்துவீங்க? அப்புறம் அவர் இப்போ சொல்கிறதுல தப்பே இல்லை, அடித்து வச்சிருக்கிறாரு. அந்த கட்சியால் சம்பாதிக்கிற காசை தொண்டர்களுக்கு செலவு பண்ணுறாரு, அரசியல் நடத்த செலவு பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு ஆளை பழைய பதவியை கொடுங்கன்னு தான் சார் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மன்னிப்பு கடிதத்தை கொடுக்குற போதே பழைய பதவி கொடுங்கன்னு தான் மன்னிப்பு கடிதமே கொடுத்தாங்க. வாங்கி வச்சு சபாநாயகத்தை கொடுத்துட்டு பழைய பதவியை யாராவது போட்டிங்கன்னா தொலைச்சி விடுன்னு ஒரு அறிக்கை விடுறாரு. இந்த லட்சணத்தில் இருந்தால் எப்படி அதிமுக வலுவான கட்சியாக மாறும் சொல்லுங்கள் சார். நத்த விஸ்வநாதன் எடுத்துவிட்டு திண்டுக்கல்ல வேற ஆளை போட்டு கட்சி நடத்துவீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவீங்களா? இயற்கையாக வருகிற மாற்றங்கள் வேற, திணிக்கிற மாற்றங்கள் வேற. இந்த நிகழ்ச்சியில் கருத்தை குறிப்பிட்ட லட்சுமணன் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.